மேட் பண்றாங்க, அவங்களே தயாரிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நாடெல்லாம் ஊரெல்லாம் பரவி போய் கிடக்குது, மக்கள்கிட்ட அது நிறைஞ்சு போய் கிடக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. ஆக இது ஏற்படும், மூளையில இரத்த கசிவு ஏற்படும், அகால மரணங்கள் ஏற்படும், ஆளுமை குறைவு ஏற்படும். ஆளுமை அப்படியே இல்லாம போகும். ஒரு மனிதனுடைய ஆளுமை என்றால் என்ன? ஒரு ஆளுமைங்கிறது ஒரு லீடர்ஷிப். ஒருத்தன் தன் வீட்டுல ஆளுமையோடு இருக்கணும். பிள்ளை எஞ்சவா ஆண்டா வரணும். இப்ப எந்த வாப்பா பிள்ளைக்கு கட்டுப்பாடு கொடுக்கலாம்? யோசிச்சு பாரு. எந்த வாப்பா நடுங்கும்? 6 மணியா போய்த்து வாப்பா அடிப்பார் என்று நடுங்கினோம் நாங்க சின்ன வயசுல இருக்க கொள்ள. சுருட்டுப்பட்டு போய்த்து அவ்வளவுதான். இப்ப 12 மணிக்கு சிரிச்சிக்கு வரான். எங்கடா அவன? எங்க மவன? என்ன என்ன பொத்திக்கு இருக்கணும் வந்தா. ஏ 119 கையில பாப்பா உன் பிள்ளைக்கு அடிக்கலாம், புரிஜனும் பொண்டாட்டிக்கு உருக்கலாம், சட்டமும் சாதகமா போச்சு. சார் அப்ப பிள்ளைக்கு அடிச்சு வளர்த்து, இப்ப பிள்ளைகளுக்கிட்ட கேட்டுத்தான் சார் என்ன படிப்போமா படுப்போமா? அப்பெல்லாம் சேர்த்து விட கொள்ளைய பாப்பா சொல்லி விடுவார். கண்ணையும் மூக்கையும் தவிர மற்ற இடம் எல்லாம் வெளுத்து விடுங்க சார். அடிய வாங்கிட்டு உமா கிட்ட முறைப்பாட்டுக்கு போனா நீ என்னமோ செஞ்சிருப்பாய், அந்த சும்மா அடிச்சிருக்காதன். ஆசிரியர்களும் அப்படி இருந்தாங்க. தேவையில்லாம அடிக்க மாட்டாங்க, தேவைப்பட்டா மட்டும்தான் அடிப்பாங்க, அவசியம் இல்லாம அடிக்க மாட்டாங்க. இப்ப உள்ள ஆசிரியர்கள்ட்டையும் சில தவறு இருந்தாலும் நாம அடி வாங்கிட்டு பிள்ளை வந்தா என்ன செஞ்சான்னு கேட்கறல. எங்க எங்க ஆளுங்க போலீஸ் கேஸ் வாரான் சார். உள்ளுக்கு பொலிசிக்கு போனாலும் தடயம் இருக்குது, ஒரு கதையும் இல்லை. ஆள் ரிமாண்ட். என்ன அடிச்ச விசாரணை பிறகு அடிச்சா உள்ளுக்கு. இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது. இவ்வளவுக்கெல்லாம் போயாச்சு. இன்னைக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு போதை வஸ்து பாவனைகள் அதிகமா. அப்ப இந்த ஆளுமைங்கிறது நம்மகிட்ட இல்லாம முடியல. பிள்ளைகிட்ட வாப்பாக்கு எங்க போனு கேட்க முடியல. எங்க ஒண்ணுமில்ல, கிளாஸுக்கு போன என்ன என்ன நேரம் எத்தனை 10 மணி என்ன கேப்பா. இவங்க இருக்கிறத பார்த்தா அந்த ஆளுக்கு பயம் வந்துடும். ஒண்ணுமில்ல 10 மணி நேரம் தெரியாதான் கேட்டு மணிக்கூடு கொழுதா பித்தாதான்டா கேட்ட. 10 மணி சரிமான போடா, ஒன்னும் செஞ்சிடாதடா என்ன ரெண்டு பாப்பா பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஆளுமை இல்லை. வேலை செய்யறவனுக்கிட்ட தண்ணி எடுத்து கேட்க பயமா இருக்கு ஒரு முதலாளிக்கு. ஆளுமை இல்லை. ஆளுமை இல்லாம போகும். இந்த போதை வஸ்துக்கு எடிட்டானா அவர் அப்படியே பதறாகுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்மையாகும். கியாமத் நாளினுடைய அடையாளம். யூஷக்கு அலலுஹும் அன் ததஅ அல் அகலத்து அலா கஸ்அத்திஹா அன் ததஅ அலைக்கும் கமா ததஅ அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு இதை முடிச்சுடுவோம் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு எதிராக அழைப்பு விடுக்கும் பல உம்மத்துக்கள் ஒன்று சேரும் காலம் மிக சீக்கிரம் பெறும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, மின் கில்லத்தின் நஹ்னி யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க ஆட்கள் குறைய இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல் அன்தும் அக்ஸர், நீங்க அதிகம் இருப்பீங்க என்றாலும் ககுசாய் ஷைல், வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைய போல இருப்பீங்க. அதான் ஆளுமையற்றவர்கள். வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகள் என்றால் ஆள் கூட இருக்கி ஆனா ஆளுமை இல்லை, பெரும் பதறுகள். உங்களால ஒன்றும் செய்யலாம். உங்களால உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுட்டையும் வேலை வாங்கணும். என்னடு கேட்பாங்க, லேபர் டிபார்ட்மெண்ட் தெரியுமான்னு கேட்பாங்க. சரிடாப்பா என்ன உண்ட சம்பளம் விட வேண்டிய. கடன் தர வேண்டியவனை கண்டு கடன் கொடுத்தவன் நைசா ஒழிக்கான், கேட்டா கோவிச்சுக்குவான். இந்த அளவுக்கு ஆளுமை இல்லாம போகும். இது பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா ஆள் அடையாளம் நல்லா தண்ணிக்கு நல்லா உதடு சிவத்து போயிருக்கு. போதை வசதி இல்லையா? அது சிகரெட் புகைத்தல் இல்லையா? அது வேற போதை தானே. அது குடலுக்கு போறது, உள்ளுக்கு புழுத்திரிக்கும், வெளியில கொளுத்திரிக்கும். இதான் நடந்துகிட்டு. அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவனுக்கு பொன் கொடுத்தா நம்மளோட பிள்ளை சந்தோஷமா இருக்குமா? மார்க்கம் பார்க்கப்படாதால வந்த விஷயம். இதுல என்னண்டா, நாங்க அந்த சிறைச்சாலையில ஒவ்வொரு நோம்புலையும் என்ன செய்வோம்டா, சிறை கைதிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், ஒரு குற்றத்துல இருந்து வெளியில வாரத்துக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்கு பெர்மிஷன் எடுத்து கோட்டை ஒரு இடத்துக்கு போகும். அதுல குடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் ஆறா இருப்பாங்கன்னு தெரியுமா? ஜீனத்தான சுண்ணத்தான தாடியோட மாஷா அல்லாஹ் அழகா இருக்காங்க. ஒரு 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 தஅவா, ஒரு தாய், ஒரு தீனியத் அந்த முகத்துல தெரியும். அப்படி தெரிஞ்சாலே எனக்கு பழக்கம் கண்டிப்பா கேட்பேன், சார் என்ன தூள் கேஸ் இல்லையாண்டா? ஆமா.
அப்ப நாம அப்படி ஒரு கோலத்துல மாப்பிள்ள வந்தா போட்டோவை பார்த்துட்டு மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா ஓம் பண்ணி சொல்லுங்க புடின்ற முகத்தை பாருங்க மாஷா அல்லா ஜீனத் ஜீனத் தாடி தாடி வைக்கணும். நான் தாடியை பழிக்கல, தாடி வச்சவனும் இந்த குடு அடிச்சா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? மார்க்கத்தை தாடிக்குள்ள மட்டும் பார்க்காதீங்க. அவன் தொழுறானா, அவன்கிட்ட ஈமானிய தெரிக்குது, ஆரோட கூறான், எப்படி பழகுறானுங்கிறத பாருங்க. எடுக்கிற மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வீட்டை வளர்ந்துகிட்டு இருக்கிற நம்மளோட பிள்ளை மாப்பிள்ளையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. எங்க போறாரு, எப்படி வாழ்றாரு, என்ன செய்யறாரு. ஒரு பேரண்ட் வந்து என்ன சந்திக்கிறாங்க, கிழக்கு மாகாணத்துக்கு ட்ரிப் வர மாதிரி கூட்டிக்கு வந்து தம்பிய வேன்ல வச்சுட்டு வந்து சந்திக்கிறாங்க. என்னண்டா பிள்ளைக்கு வயசு 20 போச்சு, உடுப்பு கழுகுறதுக்கு ட்ரௌசரை வாஷிங் மிஷின்ல போட போலதான் பொக்கெட்டை செக் பண்ணினேன், இந்த தூள் பக்கெட் இருந்துச்சு அசரம் ஆடி பெய்த்தோம். சர்டிஃபிகேட் ஆன பொடியன் சுயந்தமா கடை வச்சு கொடுத்துருக்குது, கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்குது, டிகிரி முடிச்சால் பாப்பா மௌலவி, பிள்ளைக்கு தூள்பாவி. நெஞ்சு படபடக்குது. எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு, எந்த சனியன் இப்படி வந்து சேர்ந்துச்சு தெரியாத ஒரு சூழ்நிலை எப்படி வந்துச்சு. நான் கேட்கிறேன், எவ்வளவு லேட்டா இந்த வாஷிங் மிஷின்ல உடுப்பு போட்டிருக்காங்க, பிள்ளைகள் அவ்வளவு நம்பிக்கை செக் பண்றல. நம்மள எல்லாரையும் கேட்டா நாம எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்ற பிள்ளை தங்கம், என்ற தவறு செய்த எல்லார பாப்பாமாரும் அப்படித்தான் சொன்னேன், என்ற பிள்ளை தங்கம் தங்கம். அது பித்தாளா இருக்கு தெரிஞ்சு. தயவு செஞ்சு நாம சந்தேக கண்ணோடையே நம்ம பிள்ளைகளை பார்த்தா தான் நாளைக்கு நல்ல பிள்ளையா வளரும். கொஞ்சம் செக் பண்ணுங்க. திடீரென்று நாம டீம் பாயும். இன்றைக்கு ஆபீஸுகளை இந்த கவர்மெண்ட் பாயிற மாதிரி தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளோட பேக்கு புத்தகம் பொக்கெட் எல்லாம் பாஞ்சு பார்க்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஆள் கால் பண்றா, சார் மகன்ற ரூம்ல உரிச்சு போட்ட சிவங்கியம் சாப்பிடாம கிடக்கு, சருகையை காணல, கேஸ் பாரம். அவருக்கு ஈயத்தாள் தேவை, சிவங்கியத்தை வேண்டி சிவங்கியத்தை தூக்கி மேசையில விட்டுட்டு பேப்பர்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கார். சிவங்கியம் மட்டும் இருக்கு, பேப்பர் இல்லை. அவன் யோசிச்சான், பாப்பாக்காரன் டவுட்டா இருக்கு, அசரத் இது என்ன கேஸ்? நான் என்ன கண்டிப்பா தோல் பாவிக்கார், நெருப்பு குச்ச பாருங்க, கட்டிலுக்குள்ள பெட்ட கிளப்பினா நெருப்பு குச்சி நிறைய கடை பத்த வச்ச நெருப்பு குச்சி. அப்ப கேஸ் பாரம் ஆளோட நான் கவுன்சிலிங் கொண்டாங்க. ஓகே, உண்மை சொல்லிட்டான் முடியும். இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அவர் வீட்டுக்காது பாதுகாப்புல வச்சிருக்க ஆளை வழங்கிட்டா. என்ற ஒரு கிளைண்ட் சங்கிலியில போட்டு வீட்டுல ஒரு 2-3 மாசம் வைக்கப்பட்டார். ஏன் தெரியுமா, அவன் ஒத்துக்கிட்டான் நான் விட போறேன்னு, ஆனா அவனால முடியாம அதை போய் பழகுறான். இப்ப அவனே சொன்னா என்ன கட்டி போடுங்க, என்னால இல்ல, என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணலாம், என்னல எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன கட்டி போடுங்க. அவன் அனுமதியோட அவன் சங்கிலிக்கு காலுக்கு சங்கிலி போட்டு அட்டாச் பாத்ரூம் ரூம்ல போட்டாச்சு. அவரை போட்ட சங்கிலில இருந்து பாத்ரூம் போகலாம், ரூமுக்கு வரலாம், அவ்வளவுதான். சாப்பாடு முடுப்பும் போயிட்டே இருக்கு, ரூமுக்கான இருக்கு. அவனே ஒத்துக்கிட்டு 3 மாசம் கிட்டத்தட்ட அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கார். அவ்வளவுக்கு ஆபத்தானது இந்த போதை வஸ்து பாவனை. எடிட் ஆக்கும் ஒரு ஆளுக்கு அந்த டோபமைன் ஹோமோன் சுரந்து எடிட் ஆக்கும். அடுத்தது இந்த டோபமைன் ஹோமோன் சுரந்து கூடுதலா இருக்கிற நேரம் இவர் குளிச்சாலோ அல்லது மழையில நனைஞ்சாலோ, அதுலயும் குறிப்பாக கேஜி பாவிச்சவங்களுக்கு உடனடியாக அடிக்கும், மனநோய் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு ஹெலுசினேஷன் உருவாகும், கிரோண்டியஸ் டெலியூஷன் ஏற்படும். என்னட்ட ஒரு கிளைண்ட கொண்டு வராங்க, ஒரு பெரிய ஒரு ஹாஜி சார், பெரிய ஒரு ஹாஜி, ஒரு எடியூகேட்டான ஒரு ஃபேமிலி, அந்த ஊர்ல மதிப்பு மரியாதைக்குரிய ஒரு குடும்பம், கௌரவமாக வளர்ந்த ஒரு மகன், கல்யாணம் முடிச்ச புதுசி அந்த மகன். அவன் ஒரு நாள் சுபகு தொழுவிட்டு இமாம் சலாம் கொடுத்த உடனே பின் வரிசையில இருந்து ஓடி வந்து முன்னுக்கு எழும்பி எல்லாரும் கொஞ்சம் இருந்து போங்க, எனக்கு வானத்திலிருந்து செய்தி வந்துகிட்டு பொகி வருதுன்றோன்னா ஆக்கள் பிடிச்சி அமர்த்தி ஆக்களா நீங்க போங்க போங்க, அது ஒண்ணும் இல்லை, அது சும்மா அப்படி என்று. ஏண்டா பெரிய ஒரு ஆள மகன், வேற ஆளண்டா எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு ஆள மகனுங்கிறதுனால அப்படியே கொண்டு ரூமுக்கு வச்சு அடுத்த நாளே என்கிட்ட கொண்டு வராரு வாப்பாக்காரால். பிள்ளைக்கு ஜின் பிடிச்சிட்டு வேற மாதிரி பேசுது, ஒரு பெரிய ஒரு தொடர் நல்ல பிள்ளை ஜின் பிடிச்சிட்டு நல்ல இபாதத்தாளி ஜின் பிடிச்சிட்டு தகச்ச தொழுற பிள்ளை ஜின் பிடிச்சிட்டு தான் சொல்றாரு. சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டேன்,
இது வந்து கிரௌண்டியஸ் டெலிஷன். இது வந்து பாரிய மனநிலை பாதிக்கப்பட்ட, அதாவது சிக்ஸோபர்னியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் போன்ற நிலைமையில வாரது உண்டு. அல்லாட்டி கஞ்சா குடிச்சிய நிலையில இவர் மலையில நனைஞ்சிருக்கணும், தலையில குளிச்சிருக்கணும். அப்படித்தான் அது வெறும். நான் கேட்டேன் தம்பிக்கிட்ட, ஏதாவது